அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்தில் நாம் முதல் நாளில் நாம் வந்திருக்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிச்சுட்டு இந்த புத்தாண்டு செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த 2026ஆம் வருஷத்துக்குள்ள அடியெடுத்து வச்சிருக்கிற நாம தேவன் நமக்கு தருகிற வாக்கு தத்துவம், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். 2025 காட்டிலும் 2026 வருஷத்துல நமக்கு நிறைய பாடுகள் பிரச்சனைகள் நிச்சயமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாள் பூமியில் நடக்கிற விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். தேவன் சொன்ன கடைசி கால அடையாளங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் வெள்ளப்பெருக்கு, ஒரு பக்கம் பிரச்சனை, கொள்ளை நோய்கள், வன்முறைகள், யுத்தங்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவரை நம்பிய பிள்ளைகளுக்கு அவர் பலன் கொடுத்து பாதுகாத்துக் கொள்வாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். இந்த வருஷத்துல 2025 காட்டிலும் 2026 தேவன் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுப்பார். இந்த புது வருடத்துல வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் நிச்சயமாக நல்ல பலனை கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறதுனால நம்ம அவரை மாத்திரம் சார்ந்து இருக்கும்போது நம்ம தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். சங்கீதக்காரர் சொல்றாங்க இல்லைங்களா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனவர். அப்படி இருக்கும்போது 2026 என்ன நடந்தாலும், தலைகீழாவே காரியங்கள் மாறி நடந்தாலும், பூமி அதிர்ச்சி வந்தாலும், பஞ்சம் வந்தாலும், கொள்ளை நோய்கள் வந்தாலும், எனக்கு எதிராக பெரிய பாளையம் இறங்கினாலும், ஒரு விஷயத்தை நீங்க தைரியமா சொல்லணும், கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார், அவர் என் ஆசீர்வதித்து எனக்கு சமாதானம் கொடுப்பார். வேதம் சொல்லுது பாருங்க, நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கும் அவருடைய தண்ணீருக்கும் அலைந்து திரிவதே கிடையாதாம். ஒரு நாள் கூட அவங்க வீட்டில் நல்ல உணவோ நல்ல வாட்டரோ ஒரு நாள் பஞ்சம் ஏற்படாது. கர்த்தர் நிச்சயமாய் இந்த 2026 2025 காட்டிலும் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு லெவல் கூடும்படி கண்டிப்பாக நிச்சயமாக செய்வார். விசுவாசிக்கணும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க, எத்தனையோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு நாட்டில், ஒவ்வொரு நாள் பாருங்க வன்முறை பாருங்க, ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு திரும்ப வர்றது ரொம்ப சகஜமான ஒரு காரியம் இல்லை. இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான கடினமான சூழ்நிலை. அது நீங்கள் சொல்கிற உண்மைதான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தை, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். நிச்சயமாகவே இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு கொடுக்குற பலன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கஷ்டங்களை துன்பங்களை சகித்து கொள்ளக்கூடிய பலனை தேவன் தருவார். எவ்வளவு ஒரு பிரச்சனை ஆனாலும் வந்து பார்க்கலாம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கை பார்த்துடலாம்னு தைரியமா இயேசு கிறிஸ்து மூலமா அன்பாக அந்த காரியத்தை நீங்க செய்யலாம். ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க சண்டைக்கு அப்படின்னு நினைச்சக்கூடாது. சண்டைக்கு இல்லை, ஆண்டவரை நம்பி நீங்க இருக்கிற காரியத்தை நான் சொல்றேன். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன்னு வசனம் சொல்லுதுல, அவரை நீங்க சகாயரா ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு அவர் யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அதனால இந்த வருஷத்துல நிச்சயமா தேவன் உங்களை பலப்படுத்துவார். எல்லா காரியத்திலும் பலப்படுத்துவார். எந்தெந்த காரியத்தில் விழுந்து போயிருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியத்தில் சோர்வாக இருக்கிறீங்களோ, எதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றம் நினைச்சீங்களோ, எந்தெந்த காரியம் கைகூடி வரலன்னு நீங்கள் யோசிச்சிங்களோ, அந்த அத்தனை காரியங்களும் கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களுக்கு பலன் கொடுப்பார். நிச்சயமா பலன் கொடுப்பார். அது மாத்திரம் இல்லை, உங்களை ஆசீர்வதித்து சமாதானம் அருள்வார். உங்களுடைய சமாதானம் ரொம்ப பெருசா இருக்கு. நான் விசுவாசிக்கிறேன் 2025 காட்டிலும் 2026 என்னுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். 2025 காட்டிலும் 2026 கர்த்தர் எனக்கு அதிகமான பலன் கொடுப்பார். 2025 காட்டிலும் 2020 காட்டிலும் நான் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்க முடியும். காரணம், நான் என்னை நம்பி அல்ல, நம்மை படைத்தவரை நோக்கி நான் பார்க்கிறேன். அந்த காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வருஷத்துல ஆண்டவரை மாத்திரம் முழுசா நீங்க நம்பிடுங்க. கடந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு வேலையை நம்பி நீங்க இருந்திருக்கலாம், குடும்பத்தை நம்பி நீங்க இருக்கலாம், சொந்தக்காரங்களை நம்பி நீங்க இருந்திருக்கலாம். ஆனா வேதம் சொல்கிறது, தாவீது சொல்கிறான், நான் உண்மையே நம்பி இருப்பேன். உண்மை அல்ல, உண்மையே நம்பி இருப்பேன். அந்த ஒரு என்ன சொல்ல, அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ள நம்ம போகணும். கர்த்தரையே நம்பி இருக்கணும். அவரை நம்ம நம்பி இருக்கும்போது 2026 2025 காட்டிலும் நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். பிரச்சனைகள் இருக்குமா இருக்கும், அதை தாங்கிக்கொள்ள பலன் தருவார். எவ்வளவு ஒரு பிரச்சனைகளும் சமாளிக்கக்கூடிய பலத்தை தேவன் தருவார். வசனத்துபடி நடக்கக்கூடிய அந்த அனுகூலமான ஆற்றலை கர்த்தர் தருவார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மோடு இருக்கிற தேவன். நிச்சயமாக இந்த 2026 இந்த புது வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்து
உங்களுக்கு சமாதானம் வரலே உங்களை ஆசீர்வதிப்பார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். 2025 காட்டிலும் 2026 உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பிளெஸிங் ஆண்டாக இருக்கும். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நானும் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் அருமையான ஆண்டவரே, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. தகப்பனை இவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் மாறட்டும். இந்த 2026 புதிய மாற்றங்களை கொடுத்து நீர் பலன் கொடுத்து நீர் தகப்பனை ஆசீர்வதித்து சமாதானம் வரலாம் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமகிமும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.